நாடு முழுவதும் உள்ள சுமார் 155 ஆலயங்களுக்கு தர்மா மடானி திட்டத்தின் கீழ் அரசாங்கம் முதற்கட்டமாக மொத்தம் 31 லட்சம் ரிங்கிட் நிதியை வழங்கியுள்ளது. ஆலயங்கள், வழிபாடுகள், கல்வி, ஆன்மீகம், கலாச்சார நடவடிக்கைகளுக்காகவும் சமூக மையங்களாக மேம்படுத்துவதற்கும் தர்மா மடானி திட்டத்தின் வழி அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிப்பதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 20 மில்லியன் நம்ம பிரதமர் கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட கிளாஸ் செய்கிறதுக்கு, சில இப்போ நம்பா பைக்கான் செய்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு 155 கோயிலுக்கு நம்மளை அந்த 20,000 நம்மளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு நம்மளை கொடுக்க போகிறோம். ஸோ அவங்கள எல்லாம் கிளியராக அந்த ரூல்ஸ், அந்த ரெகுலேஷன், அவங்கள எல்லாம் அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு மித்ரா அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இன்னும் கொஞ்ச நாள் நம்ம செய்வோம். ஆனா இஸ் ஃபேஸ் பை ஃபேஸ். நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட 1000 ஆலயங்களுக்கு தர்மா மடானி திட்டம் இலக்கு கொண்டுள்ள நிலையில் 2 கோடி ரிங்கேட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தகுதி பெற்ற ஆலயங்களுக்கு தலா 20,000 ரிங்கேட் வழங்கப்படும். பதிவு தொடங்கப்பட்டதில் இருந்து சுமார் 915 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள வேளையில் இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா அவற்றை மதிப்பாய்வு செய்து வருவதாக ரமணன் தெரிவித்தார். இப்போ வச்சுக்கோ, ஒரு வேலை கோயில் அவங்கள டாக்குமெண்ட் பாடி மொத்தம் கொடுத்து அவங்க நம்மளை ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஃபேர். இந்த கோயில் தே ஃபாலோ, தே கம்ப்ளை. ஸோ அந்த மாதிரி நம்மளை ரிஜெக்ட் பண்ணல. நம்மளை திருப்பி கால் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் இன்னும் கிடைக்கல, தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட் நீங்கள் சீக்கிரமாக அனுப்புங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக மித்ராவோட ஆஃபீஸர்ஸ் கூட கம்ப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை குத்துருவோம். இதனிடையே ஆலய நிர்வாகத்தினர் சமூக திட்டங்களை வெளிப்படையாகவும் நேர்மையுடனும் செயல்படுத்துவதோடு அதன் வழிகாட்டுதல்களை அமைப்பார்கள் என்று தாம் நம்புவதாக ரமணன் கூறினார்.